அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவினுடைய அமைச்சரவை பட்டியல் தயாராயிருக்கு. கிட்டத்தட்ட 33 அமைச்சர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய துறைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 அமைச்சர்கள் ஒதுக்கப்பட இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி மொத்தமா 35 அமைச்சர்கள் வரைக்கும் நியமிக்கலாம் ஒரு மாநிலம். அதுல இன்னும் 2 பேர் பேலன்ஸ் இருக்கு. அது யாரா இருக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பேசுவோம். இந்த 33 அமைச்சர்கள்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 10 பேரை முதல் கட்டமா அறிவிச்சிருந்தாங்க. அது போக 23 பேரை இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறையை முதல்ல கொடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த துறையை அவர்கிட்ட இருந்து மாத்திட்டு இப்போ அவர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு அமைச்சராக போட்டிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அப்படிங்கிற அந்த துறையை விஜய் அவர்களே கையில் வச்சிருக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு துறை. அது யாருக்கு அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம், ஒரு போட்டியை நிலவிச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி அது உங்க யாருக்கு வேணா நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்களே அதை வச்சிருக்கிறாரு. இந்த அமைச்சரவை பட்டியலையே ரொம்ப பேசப்படக்கூடிய அமைச்சர்களாக இல்ல விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய அமைச்சர்களாக சில பேர் இருக்கிறாங்க. அதுல முதல்ல தூத்துக்குடியை சார்ந்த அமைச்சர், தூத்துக்குடி தொகுதியில வெற்றி பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள். ஸோ அவர் சமீபத்தில் கூட பேட்டி கொடுக்கும்போது தூத்துக்குடியை நான் துறைமுகம் நகரமாக மாற்றுவேன், போர்ட் சிட்டியாக மாற்றுவேன்னு சொல்லி பேசியிருந்தாரு. இந்த தூத்துக்குடியை ஒரு போர்ட் சிட்டியா கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் தலைவரோட ஆசை, எங்களோட. ஐயா அது ஏற்கனவே போர்ட் சிட்டியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பல நெட்டிசன்கள் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கு மீன்வளத்துறை அமைச்சராக அவரை நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அடுத்ததா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக ரமேஷ் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஏன் விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கு, இல்ல ஒரு பேசப்பட்டு பொருளா மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். எப்படி ஒரு பிராமணரை இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சராக போடலாம், இது ரொம்ப தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரி பல கட்டத்தை விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம இவருடைய செயல்பாடுகளை பார்த்து விமர்சனம் பண்ணிக்கலாம் பொறுத்திருந்து. ஆனா அதற்கு முன்னாடி இவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவு இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. என்னன்னா, கோவில்களில் தமிழில் மந்திரம் சொல்லணும், தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும் பொருளாக இருந்த காலகட்டத்தில் அவர் போட்டிருக்கிற ட்வீட் என்னன்னா, தமிழ்ல எதுக்கு இந்து கோவிலில் மட்டும் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்க, இஸ்லாமிய மசூதிகள் இருக்கு, கிறிஸ்தவ சர்ச்சுகள் இருக்கு, அங்கெல்லாம் போய் போராடுவீங்களா போராளிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. ஸோ இது பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து தான் உண்மையிலேயே. ஏன்னா அரசு நிர்வாகம் பண்ணக்கூடிய தலங்கள் அப்படிங்கிறதுலாம் வேற. அதை தாண்டி ஒரு மதத்தினரும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோவில் கட்டி கும்பிட்றதுங்கிறது வேற. இது ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றா ஆக்கக்கூடாது. இப்போ நாளைக்கே ஒரு கோவில் ஒன்று கட்டி அந்த கோவிலுக்கு சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் மந்திரம் சொல்லப்படும் அப்படின்னு இவர்களே வச்சுக்கிட்டாங்கன்னா யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. அது கிட்டத்தட்ட கடவுளுடைய பேரே தமிழ் கடவுள் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு சமஸ்கிருத மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது சரியில்லை. நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ண முறைக்கே மாறுங்க. இந்த கோவில்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இடையில தான் சமஸ்கிருதத்தில் உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு உரிமை மீட்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள இல்ல நீங்க மசூதிலையும் சர்ச்சிலையும் நீங்க தமிழ்ல மாத்துங்க, அப்பதான் நாங்க இந்து கோவில மாத்துவோம் அப்படின்னு சொல்றது ஒரு சரியான வாதமா இருக்காது. மேபி அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட நிலைப்பாடு மாறி இருக்கலாம். ஆனால் இதுவும் ஒரு கேள்வியா வருது. அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னா 2016 காலகட்டத்துல தெரி படத்தை 4 முறை பார்த்த ஒரு நபர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி அதிகமா சினிமாவுக்கு அடிக்டா இருந்த ஒரு நபரை எல்லாம் அமைச்சர்களா மாத்திருக்காங்க, இப்படிதான் அமைச்சரவை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனமும் இப்போ எழுது. அப்புறமா நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இருந்து வாங்கின நிதித்துறையை மரிய வில்சன் அவர்கள்ட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இப்போ ஆர்கே நகர்ல போட்டிட்டு வெற்றி பெற்றார் இல்லையா, இவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு இல்லையா. இவர் ஒரு வீடு புகுந்து அடிச்சது, ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியானது அப்படிங்கிற மாதிரி இப்போ அது மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு நபருக்கு தான் நிதித்துறையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துது. அவர்கள் எம்எல்ஏக்களாக வேட்பாளராக நிற்கும் போதே இந்த கேள்விகள்லாம் வந்துச்சு. இப்போ அமைச்சராகினதுக்கு அப்புறம் இன்னுமே அந்த மாதிரி விமர்சனங்கள் கூடுதலாக எழுகிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் 7 பட்டியல் சமூக மக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறது தாவேகா அரசு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதுல கூடுதல் சிறப்பாக என்னன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் அவர்கள் எழும்பூர் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர், அவரும் பட்டியல் சமூகத்திலிருந்து அமைச்சராக இருக்கிறாரு. அதே மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சரை யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு கேள்விகள் இருந்தப்போ அதையும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அவரும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். மேலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ விஸ்வநாதன். ஸோ இப்படியாக காங்கிரஸ் தரப்புல இருந்து 2 நபர்களுக்கு அமைச்சரவை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் இன்னொரு நபர் கிள்ளியூர் தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் அவர்கள். ஸோ இப்படி காங்கிரஸ்க்கு 2 அமைச்சரவை கொடுத்துருக்குறாங்களே, அப்போ வேறு கூட்டணியில இப்போ அங்கம் வகிக்காதனாலும் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. கூட்டணியில கூட நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்கக்கூடிய விசிகாவுக்கு என்ன கொடுப்பாங்க
அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு விசிகாவிலிருந்து ஒரு எம்எல்ஏ, குறிப்பாக வன்னியரசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய அமைச்சராக கூட அவர் வந்து மாறலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய ஷாஜகான் அப்படிங்கிற பாபநாசம் தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவர் வந்து சிறுபான்மையினர் நலத்துறைக்கான அமைச்சராகவும் அவர் மாறலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னும் 2 நபர்களும் அமைச்சரவையில் சேர்த்துக்கலாம், அதற்கான ஸ்கோப் இருக்கு. ஆனா இன்னும் அதை தாவேக அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம். நாளைக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பதவியேற்பு நடக்கிறதுக்கு. இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது, திருமாவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் சென்டர் கிரைசிஸ் வந்து இருக்கு. என்னன்னா, இப்போ திருமாவர்கள் வன்னியரசு அவர்களை வந்து அமைச்சராக ஆக்குனார் அப்படின்னா கட்சியினுடைய பவர் வந்து ஷிஃப்ட் ஆயிருமோ, நம்ம கட்சியோட முக்கியமான தலைவர் பதவியிலிருந்து அப்படியே கொஞ்சமா ஓரங்கட்டப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கணக்கு பண்ணி தான் திருமாவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் வந்து தான் நிற்க போவதாக முதல்ல அறிவிச்சார். இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பா அரசுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, திமுக ஜெயிக்காது உறுதியா அப்படின்றத முன்கூட்டியே கணித்த திருமாவர்களால் திமுகவுடைய வாக்கை மீற முடியல. அப்பவே வந்து திமுக அவருக்கு அழுத்தம் கொடுத்து, நீங்க இப்பவே எம்எல்ஏவா போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க எம்பி பதவி என்ன பண்றது, அதுக்கு நாங்கள் இடைத்தேர்தல் வச்சு உங்களுக்கே திருப்பி இன்னொன்னு கொடுக்கணுமா, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருமாவை வந்து அப்படியே மனசை மாத்தி விட்டு அவரை வந்து அந்த முடிவுல இருந்து பின்வாங்க வச்சு, அப்புறம் ஜோதிமணி அப்படிங்கிற ஒரு நபருக்கு அந்த தொகுதியை கொடுத்து அதில் வந்து கடைசியாக அவர் வெற்றியும் பெற்றார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் திருமாவர்களால் தன்னுடைய கட்சியினுடைய இன்னொரு எம்எல்ஏவை அமைச்சராக ஆக்குறதில் பல சிக்கல்கள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், மொத்தமா 90 விழுக்காடு நபர்களுக்கு மேல விசிகாவில் நீங்க தாவேகா கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் களத்துல தொண்டர்களுடைய மனநிலை இருக்கு. நம்மளும் எப்படியாச்சும் வந்து பவர்ல இருக்கணும், விசிகாவும் வந்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அவர்களுடைய விருப்பமா இருக்கு. ஆனா திருமாவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஏன் விசுவாசம் திமுகவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் எடுத்த உடனே எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஆதரவு நாங்க தாவேகாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. கூடவே அதிமுகலேருந்து வந்த எம்எல்ஏக்களுக்குலாம் நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய சிக்கலா போயிடும், மக்களுடைய முடிவுக்கு நீங்க எதிராக நிற்கிற மாதிரி ஆயிரும்னு சொல்லி தாவேகாவும் அந்த பக்கமும் போக விடாம இவர் வந்து பாத்துக்கிறாரு. ஸோ அந்த பக்கமும் தாவேகா போயிடக்கூடாது, நானும் உங்க பக்கம் வந்துட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும்போது விசிகா தொண்டர்களுக்கே ரொம்ப ஒரு கோபம் தான் வந்து சொல்லப்போனா திருமாவர்கள் மேலேயே. ஏன் இவர் இப்படி பண்றாரு, ஏன் தலைவர் வந்து இந்த மாதிரி நம்ம கட்சியோட விஷயம் இவரே வந்து கெடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. ஒரு 2 டீம் வந்து விசிகாக்குள்ள இப்ப இருக்கிறாங்க. ஒரு சில பேர் என்னன்னா, குறிப்பா பனையூர் பாபு போன்றவர்கள்லாம் என்ன அப்படின்னா, நாம விசிகாவுக்கு அப்படியே குட் பை சொல்லிட்டு தாவேகா பக்கம் போயிடலாம், அங்கேயே போயிட்டு நம்ம வந்து இணைஞ்சிடலாம், ஏன்னா அவருக்கு எம்எல்ஏ சீட்டு இந்த முறை கிடைக்கல, அதனால அங்கேயே நம்ம போயிடலாம்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து என்ன பண்றாருன்னா, நாம திமுக பக்கம் போயிடலாம், விசிகால இருந்தோம்னா தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு, ஒண்ணுமே நமக்கு புரியல அப்படின்னு சொல்லி அந்த பக்கமும் போயிடலான்னு பாக்குறாங்க. இப்படி திருமாவர்கள் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம தாமதிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நல்ல வாய்ப்பு வசமா வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ளாம இருக்கிறதா இருக்கட்டும், இப்படின்னு பல விஷயங்கள் வந்து கட்சியினரையே வந்து ரொம்ப ஒரு கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்குன்னு சொல்லலாம். அதனால கிட்டத்தட்ட இன்னும் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்ல விசிக ஒரு பெரிய பிளவுக்கு உள்ளாக இருக்கு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப நாளா இதை நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். எம்எல்ஏ சீட்டு நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு கட்சிக்குள்ள. ஆனா அது இப்போ இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு வந்து சரியான நேரத்துல முறையான நேரத்துல கேட்டு வாங்கல அப்படிங்கிறது, இவர் வந்து திமுக பக்கமும் ஒரு கால் வச்சிருக்கிறாரு, தாவேகா பக்கமும் ஒரு கால் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு பிளவு வந்து ஏற்பட இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுல முக்கியமா பேச வேண்டிய இன்னொரு அணி அப்படிங்கிறது அதிமுகவினுடைய அந்த SP வேலுமணி தலைமையிலான அணி. கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் வெளியே வந்தோடனே எப்படியும் வந்து அவர்கள் எம்எல்ஏ சீட்டுகளில் இருந்து அமைச்சர்களாக அப்படியே பதவி உயர்வு பெற்றுருவாங்க, இல்ல திருப்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கூட இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அதை தான் வந்து நம்மளுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்படி நேர் மாறாக அப்படியே திருப்பு முனையாக அவர்கள் வந்து அப்படியே ஓரம் பண்ணிட்டாங்க. அதற்கான காரணம் அப்படிங்கிறது இந்த விசிகா போன்ற கட்சிகள் பண்ண ஒரு லாபி. என்னன்னா, அவர்களை நீங்க உள்ள எடுத்தீங்கன்னா மக்களினுடைய முடிவுக்கு எதிராக நீங்க கட்சியில் ஆட்களை சேர்க்கிற மாதிரி ஆயிரும். இப்பவே பாருங்க நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி அதிமுக உள்ள ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் நீங்க இப்போ அமைச்சரவை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் வந்து உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய ஆட்சியை கொடுக்க விட மாட்டாங்க, இல்ல நீங்க ஏதாவது புதுசா மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் கூட அவர்கள் அதை பண்ண அனுமதிக்க மாட்டாங்க, அதனால உள்ள எடுத்துடாதீங்கன்னு சொல்லி பலகட்டமா பல அறிவுரைகள் வந்திருக்கலாம். இல்ல இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாவே ஒரு பிளண்டரா மாறிடலாம், மறுபடியும் வந்து நம்ம அதிமுக ஆட்சியின் கீழ் தான் இருக்கிறோங்கிற மாதிரி மக்களுக்கும் ஒரு மனநிலை வந்துடலாம். அதனால அடுத்து வரப்போற உள்ளாட்சியிலையும் சரி, இல்ல அதுக்கடுத்த இதுலயும் சரி அதிமுகவினுடைய அந்த ஊடுருவல் அதிகமா வந்துடும். அப்போ தாவேகா முழுக்கவே பார்த்தீங்கன்னா அதிமுக கண்ட்ரோல்ல போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருந்திருக்கு. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் எப்போ அங்கிருந்து வந்தாரோ, செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பல பேர் வந்து கட்சியில் இணைச்சிட்டாரு.
இணைச்சது மட்டும் இல்லாம அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு, ஜெயிக்கும் வச்சிருக்காரு. அப்ப அந்த செங்கோட்டையன் லாபி அப்படிங்கிறது கட்சிக்குள்ள ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. இன்னொன்று, அவருக்கு நிதித்துறையிலிருந்து மாற்றி வருவாய்த்துறை கொடுத்ததுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு. அவரை வந்து நாளைக்கு துணை முதலமைச்சராக ஆக்குறதுக்கான ஒரு வேலைகளும் போயிட்டு இருக்கு. அவர் அந்த பதவி அவருக்கு கிடைக்குமான்றதையும் ஒரு பிளானிங் ஒன்று போயிட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் நிதித்துறை அமைச்சர்ல இருந்து எடுத்து இந்த துறைக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பல கணக்குகள் இருக்கு. அதிமுகவிற்கான ஒரு லாபியும் அதிமுக தரப்புல இருந்து வந்து செங்கோட்டையன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நம்ம ஆளுகள்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. அப்போ தாவேக்கால ரொம்ப வருஷமா இப்ப நீங்க ரமேஷ் அமைச்சர் அவர்களே பார்த்தோம் இல்லையா, அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் நடிச்ச தெறி படத்தை 4 முறை தியேட்டர்லயே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு தீவிரமான ரசிகர்களா இருந்தவங்க. ஸோ அது மக்கள் நலன் சார்ந்த விஷயமா, திரைப்படத்தை 4 முறை பார்க்கறதெல்லாம் ஒரு அரசியல் காலத்தில் அது ஒரு போர்ட்ஃபோலியோல இருக்குமா, அதெல்லாம் வந்து என்னுடைய சாதனைகள் இடம்பெறுமான்னு கேட்டீங்கன்னா அது இடம் பெறாது. இருந்தாலும் தாவேக்கா போன்ற ஒரு தலைவரையே ஒரு நடிகராக கொண்ட ஒரு கட்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஃபேக்டராக பார்க்கப்படும் இல்லையா. அப்ப அந்த வகையில அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுல முக்கியத்துவம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் வந்து அரசியல்ல இருந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இவங்கள மாதிரிப்பட்ட அந்த ரசிகர் மன்றம் வச்சு விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கூட இருந்த நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரம் கட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால உள்ளே ஒரு 2 டீம்லாம் இருக்கு. வெளியே இருந்து வந்த டீம், முன்னாடி இருந்து விஜய் கூடவே நின்ற டீம் அப்படின்லாம் இருக்கு. ஸோ இவர்கள்லையுமே ஒரு கிளாஷ் வரும். போக போக நமக்கு தெரியும் யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, யாருடைய செல்வாக்கு வந்து அங்கே பறிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதனாலேயே அந்த அதிமுகவிலிருந்து புதிதாக தாவேக்காவுக்கு ஆதரவளித்த 25 எம்எல்ஏக்களுக்குமே இப்போ வரைக்கும் அமைச்சரவையில இடம் கொடுக்கல. அவர்கள் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு தாவேக்கா வந்திருக்காங்க. ஸோ இதுல தாவேக்காவுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா இமேஜை காப்பாத்துறதுல நல்லது. ஆனா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை உருவாக்குறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து விசிகாவினுடைய தலைவர், ஐயுஎம்எல் தலைவர் இவர்கள்லாம் தாவேக்காவிற்கு ஆதரவளித்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எடுத்துக்கிட்டாலும் கூட நாளைக்கு திடீர்னு திமுக ஒரு பிளான் பண்றாங்க ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அப்படின்னா அந்த முதல் ரோலை போய் நிற்கக்கூடிய நபர்கள் இவர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விசுவாசம் வந்து செந்திலுக்கு நினைச்சியா குணாவுக்கு அப்படிங்கிற மாதிரி எப்போ வேணாலும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தாவேக்காவும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் காலத்தில் அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி.